Good morning, my dear 3rd standard students. Welcome back to GK class. First term examination complete ஆனதுக்கப்புறம் ஒரு 4 to 5 lessons வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் செகண்ட் டேர்முக்கான போர்ஷன்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ அதில் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன லெசன் அப்படின்னா லெசன் 45 antonyms. லெசன் 45 antonyms. Antonyms is nothing but ஆப்போசிட்ஸ். ஆண்டனம்ஸ்னால் என்னது? ஆப்போசிட்ஸ். நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே மோஸ்ட் ஆஃப் ஆப்போசிட்ஸ் படிச்சிருப்பீங்க. அதாவது எதிர்ச்சொல், தமிழில் என்ன சொல்லுவாங்க? எதிர்ச்சொல். சினானிம்ஸ், சினானிம்ஸ், ஆண்டனம்ஸ். சினானிம்ஸ் அப்படின்னா மீனிங்ஸ்னு அர்த்தம். ஆண்டனம்ஸ் அப்படின்னா ஆப்போசிட்ஸ். தமிழில் சொல்லணும் அப்படின்னா சினானிம்ஸ்னால் பொருள் கூறுக அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஆண்டனம்ஸ் அப்படின்னா எதிர்ச்சொல் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ இப்போ அதில் ஆண்டனம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எதிர்ச்சொல், ஆப்போசிட்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம் ஓகேவா. லெசன் 45 antonyms. லெசன் 45 antonyms. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிள், அனேபிள். ஏபிள், அனேபிள். ஏபிள்னா முடியும், அனேபிள்னா முடியாது. ஏபிள்னா முடியும், அனேபிள்னா முடியாது ஓகேவா. இதுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குது. பாசிபிள், இம்பாசிபிள் அப்படின்னு கூட சொல்லலாம். பாசிபிள்னா முடியும், இம்பாசிபிள்னா முடியாது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். நீங்கள் கிராமரில் கூட படிச்சிருப்பீங்க, 4th ஸ்டாண்டர்ட் கிராமர்லேயும் வரும் ஓகேவா. 4th 5th ஸ்டாண்டர்டில் இந்த இது கண்டிப்பாக வரும் ஆண்டனம்ஸுங்கிறது ஓகேவா. இப்போ நீங்கள் ஜிகேலேயே படிச்சுக்கோங்க. ஸோ ஏபிள், அனேபிள்னாலும் பாசிபிள், இம்பாசிபிள் அப்படின்னாலும் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். முடியும், முடியாது. உன்னால் ஒரு விஷயத்தை முடியும் அப்படின்னா ஐ கேன் டூ இட் மிஸ் அப்படின்னு நீ சொல்லலாம். முடியாது அப்படின்னா ஐ கான் டூ இட் மிஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. என்னால் முடியாது, இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ ஏபிள்னா முடியும், அனேபிள்னா முடியாது. இதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னா ஃப்ரான்ஸில் நீங்கள் கண்ட்ரிஸ் அண்ட் தேர் கேபிட்டல்ஸ் படிச்சிருப்பீங்க. அதில் ஃப்ரான்ஸோட கேபிட்டல் பாரிஸ் படிச்சிருப்பீங்க. ஈஃபில் டவர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரான்ஸில் கார்லோ அப்படிங்கிற ஒரு மேன் இருக்கார். யார்? அந்த மேனுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா கார்லோ. அந்த மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கார்லோவுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான் ஓகேவா. அந்த பையன் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி. அந்த பையன் யாருங்கிறத ஸ்டோரியோட எண்டில் மிஸ் சொல்கிறேன். ஸோ ஸ்டோரியை ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா தான் அந்த பாய் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா. ஸோ அந்த கார்லோ அப்படிங்கிற ஒரு மேன், அவருடைய பையன், சின்ன பையன் ஸ்கூல் போயிட்டுருக்கான் ஓகேவா. ஸோ இந்த கார்லோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொலிட்டீஷியன்னா இப்போ அரசியலில் இருக்கிறவங்க ஓகேவா. இப்போ நம்மளதுலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் இருக்குது. எலெக்ஷன் கூட வரப்போகுது ஓகேவா. டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது பார்ட்டிஸ் ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருந்த ஒரு கிரேட் பொலிட்டீஷியன் கிட்டக்க அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். யார்? அந்த கார்லோ. அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு நாள் அந்த பையன், அந்த கார்லோவோட சன் இருக்கான் இல்லையா, அவனையும் அவனுடைய ஆஃபீஸ்க்கு அவங்க டேடி கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகும்போது அவன் அந்த ஆஃபீஸை சுற்றி பார்த்துட்ருக்கான். அப்படி சுற்றி பார்த்துட்ருக்கும்போது ஒரு ரூமில் அந்த கார்லோ, அவனோட அப்பா இருக்கார் இல்லையா, அந்த பையனுடைய அப்பாவை அந்த பொலிட்டீஷியன் வந்துட்டு பயங்கரமாக திட்டுறாரு. ஏன் திட்டுறாருன்னு தெரியல, பயங்கரமாக ஸ்கோல் பண்ணிகிட்ருக்காரு. இவனுடைய டேடி வந்துட்டு ஹேண்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு தலையை கீழே குமிஞ்சிட்டு அதை கேட்டுகிட்டே இருக்கார் பாவமாக ஓகேவா. பார்க்கவே ரொம்ப சேடாக இருக்குது. இந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இவர் யார், நம்ம டேடி எப்படி திட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாகவும் வருது, ரொம்ப சேடாகவும் இருக்கான். ஸோ டேடி வெளியில் வந்ததுக்கப்புறம் அவன் கேட்குறான், டேடி நீங்கள் தானே என்னை எப்போவும் திட்டுவீங்க, நான் உங்களை தான் என்னோடய ஹீரோவாக நினச்சிட்டு இருந்தேன், நான் உங்களை மாதிரி வரணும்னு. இப்போ உங்களை வந்து ஒருத்தர் திட்டுறாரு, யார் அவர்? நீங்கள் ஏன் அவருக்கு வந்துட்டு ஹேண்டை ஃபோல்ட் பண்ணி கீழே குமிஞ்சு அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, ஏன் டேடி ஏன் திரும்ப எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அப்போ கார்லோ சொல்கிறாரு, இல்லைப்பா, நான் வந்து அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறேன், அவர் என்னை விட பெரியவர் ஓகேவா. நான் அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு லேபர். அப்போ அவர் என்ன பேசினாலும் என்ன திட்டினாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு மேலே அவர் இருக்கிறதுனால நான் கேட்டுட்டு தான்ப்பா ஆகணும் அப்படின்னு கார்லோ சொல்கிறார். உடனே அந்த பையனுக்கு வந்துட்டு அப்படியா
அப்போது வந்துட்டு நான் இது வரைக்கும் என் டேடி உங்களை தான் வந்துட்டு ஹீரோவாக நினச்சிட்டு இருந்தேன், அப்போ உங்களையே ஒருத்தர் திட்டுறாருன்னா அவர் தான் இனிமேல் ஹீரோ. அப்போ நான் இனிமேல் வளர்ந்து பெரியவன் ஆனதுக்கப்புறம் அந்த பொலிட்டீஷியன் மாதிரியே நானும் ஒரு பெரிய பொலிட்டீஷியன் ஆகிடுவேன் அப்படின்னு இந்த சின்ன பையன் சொல்கிறான். அவங்க டேடி சிரிச்சுட்டே போயிடுறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அந்த பொலிட்டீஷியன் வீட்டில் ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது. பார்ட்டினாலே உனக்கு தெரியும், நிறைய விஐபிஸ்லாம் வருவாங்க. அப்போது அந்த டிரைவர் அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல கார்லோ, அவரோட ஃபேமிலியும் அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க. ஓகேவா. ஸோ வரும்போது அப்போது இன்னொரு இடத்துல வச்சு அந்த பொலிட்டீஷியன் இருக்கார் இல்லையா கார்லோ, அவங்க அப்பாவை திட்டின அந்த பொலிட்டீஷியன் இருக்காருல்ல, அந்த பொலிட்டீஷியனையவே இன்னொருத்தர் வந்துட்டு பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு. நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, யாரை கேட்டு இப்படி பண்ணின, அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு. அதை இந்த பையன் பார்த்துட்றான், கார்லோவோட சன் பார்த்துட்றான். பார்த்துட்டு இப்போ அவனுக்கு டவுட் ஆகிடுது, ஆஹா நம்ம இது வரைக்கும் நம்மளுடைய அப்பாவை ஹீரோவாக நினச்சோம், அப்பாவுக்கு அப்புறம் அப்பாவை திட்டின அந்த பொலிட்டீஷியனை ஹீரோவாக நினச்சோம், இப்போ என்னன்னா இந்த பொலிட்டீஷியனவே இன்னொருத்தர் திட்டிகிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிடுது. அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே மறுநாள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறான். அவங்களோட மிஸ்ஸு வந்துட்டு அவன்கிட்ட கேட்குறாங்க, நீ வந்துட்டு எப்போவும் பிரேவாகவும் ஆக்டிவாகவும் துருன்னு மிஸ்டீவியஸாக இருக்கிற பையனாச்சே, நீ ஏன்டா இவ்வளோ சேடாக இருக்க, ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், இல்லை மிஸ், நான் இது வரைக்கும் எங்கள் டேடியை தான் ஹீரோவாக நினச்சிட்டு இருந்தேன், அப்புறம் பார்த்தா எங்கள் டேடியவே ஒருத்தர் திட்டினாரு, நான் அந்த பொலிட்டீஷியன் மாதிரி ஆகணும்னு நினச்சேன், நேற்று பார்ட்டியில் பார்க்குறேன் அந்த பொலிட்டீஷியனவே இன்னொருத்தர் திட்டுறாரு, இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ யாரை நான் என்னோடய ஹீரோவாக சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு அந்த டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நமக்கு மேலே ஒருத்தவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு மேலே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நம்ம நடந்துக்கணும், அவங்க திட்டினாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பையன் திரும்ப அகைன் ஒரு கொஸ்டின் கேட்குறான், அப்போனா மிஸ் நம்மளை யாருமே கேள்வி கேட்காத லெவலுக்கு நம்ம இருக்கணும்னா நம்ம என்னவாக இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு பெரிய லெவல் ஜாப் எது அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். உடனே மிஸ்ஸு சொல்கிறாங்க, அப்படின்னா நீ வந்துட்டு கிங்காவோ இல்லை கிங்கோட பையனாவோ தாண்டா பிறக்கணும், அப்படின்னா தான் உன்னை எதிர்த்து கேட்க ஆள் இருக்க மாட்டாங்க, நீ வச்சது தான் ரூல், நீ வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சிரிச்சிட்டே போயிடுறாங்க. இதை அப்படியே அவன் நினச்சிட்டே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பா கிட்டே இதெல்லாம் சொல்கிறான். சொன்னோன்னையே அவங்க டேடி சிரிச்சிட்டே சொல்கிறாரு, உங்கள் மிஸ்ஸு சொன்னது கரெக்டு தான், நீ கிங், அதுக்கு நீ ஒன்று நான் கிங்காக பிறந்திருக்கணும், இல்லை நீ வந்துட்டு பிரின்சஸாக பிறந்திருக்கணும், நான் தான் கிங்காக பிறக்கலையே, அப்புறம் நீ எப்படி வந்துட்டு இளவரசனா ஆவ, ஸோ இதெல்லாம் நடக்காதுப்பா, போய் ஸ்கூலில் ஒழுங்காக படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடி கார்லோ சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, இனிமேல் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், நம்மளை யாருமே நம்ம சொல்கிறத எல்லாரும் கேட்கணும், நம்மளை யாரும் திட்டக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு ஹை போஸ்ட்டுக்கு நாம் போகணும், கிங்காக பிறந்திருந்தால் மட்டும்தான் ரூல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். திங்க் பண்ணுறான், அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறான். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கூல் படித்து முடிக்கிறான், அதுக்கப்புறம் மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணுறான். மிலிட்ரியில் சீஃபாக இருக்கான், அதுக்கு மேலே ஒரு சீஃப் கேப்டனாக இருக்கான். அதுக்கப்புறமா அவன் நினச்ச மாதிரியே ஒரு நாள் ஒரு பெரிய ஆளாகி அந்த ஃப்ரான்ஸையே ரூல் பண்ணக்கூடிய ஒரு கிங்காக மாறுறான். அந்த பையன்தான் யார் அப்படின்னா நெப்போலியன். அந்த பையன் பேர் தான் என்னது, நெப்போலியன். ஃப்ரான்ஸை ரூல் பண்ண ஒரு பிரேவான ஒரு கிங் அந்த பையன்தான். ஓகேவா. சின்ன வயசில் அவங்க அப்பா கிட்ட ஆரம்பித்து அவங்க டீச்சர்ஸ் ஒன்லி என்ன ஆச்சு, ஒரு பிரேவாக ஒரு கிங்காக மாறணும், நம்மளை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நம்ம மற்றவங்கள கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரணும்னு நினச்சி போராடி கடைசியில் ஃப்ரான்ஸை ரூல் பண்ண ஒரு கிங்காகவே மாறினவர் தான் யார், த கிங் நெப்போலியன். ஓகேவா. ஸோ அனேபிள் நம்ம முடியும் அப்படின்னு நினச்சா எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நம்மளால் முடியும். அதுதான் ஏபிள்னா முடியும், அனேபிள்னா முடியாது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பிரைட் டார்க். பிரைட்னா ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறது. ஓகேவா. டான் டஸ்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ஏர்லி மார்னிங் சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க டைம், அதே மாதிரி சன் செட் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைம், அதுதான் டான் டஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதோட ஈக்குவல் மீனிங் தான் இதுவும். பிரைட் டார்க். பிரைட்னா பகல் டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சன் ரொம்ப பிரைட்டாகவும் சன்னியாகவும் இருக்கும், இதே நைட் டைமில் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் கிளியர்
அன்கிளியர். கிளியர், அன்கிளியர். கிளியர்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்லையாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும், மிஸ்ஸு எடுக்கிற லெசன், டீச் பண்ணுற லெசன் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கிளியர், புரியலைன்னா அன்கிளியர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆணுச்சுன்னா கிளியர். மிஸ் அதை தான் சொல்லுவோம், நீங்கள் கிளியராக இருக்கீங்களா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, நீங்கள் வந்துட்டு எந்த டவுட்டுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா கிளியர். இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அன்கிளியராக இருக்குது, உனக்கு அன்கிளியராக இருந்ததுன்னா நீங்கள் மிஸ்ஸுக்கு எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் மிஸ்கிட்ட. ஓகேவா? ஸோ அதுதான் கிளியர், அன்கிளியர். அண்ட் யுவர் ஃபோர்த் ஒன் இஸ் எக்ஸிட், என்ட்ரன்ஸ். எக்ஸிட், என்ட்ரன்ஸ். எக்ஸிட்னா வெளியே போகிற வழி, என்ட்ரன்ஸ்னால் உள்ளே வர்றது. ஓகேவா? ஸோ எல்லா இடத்துக்குமே, அதாவது உங்கள் ஹவுஸாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், ஏரோப்ளேனாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலுமே உள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருந்துச்சுன்னா வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கும். டெம்பிளாக இருந்தாலும் அப்படி தான். ஓகேவா? ஸோ எக்ஸிட்னா வெளியே வர்றதுக்கான வழி, அந்த இடத்துல எக்ஸிட் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. என்ட்ரன்ஸ் அப்படின்னா உள்ளே போகிறதுக்கான வே, அந்த இடத்துல என்ட்ரன்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு என்ட்ரன்ஸு, ஃப்ரண்ட் சைடில் ஏறணும், பேக் சைடில் இறங்கணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில ஸ்கூல் பஸ்ஸஸில், ப்ரைவேட் பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட பேக் சைடு வந்துட்டு எக்ஸிட், எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கும். எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் ஒருவேளை அந்த பஸ்ஸில் ஃபயர் ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு விபத்து, டேஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பஸ்ஸோடைய பேக்கில் ஒரு கிளாஸ் டோர் இருக்குல்ல, கிளாஸ் இருக்கு இல்லையா, விண்டோ மாதிரி, அந்த கிளாஸை நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய வெயிட்டான திங்கை வச்சு பிரேக் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக பிரேக் ஆகிடுமா. ஓகேவா? அப்போது அந்த வழியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபயர் ஆக்சிடெண்ட், அந்த பஸ்ஸுக்குள்ளே இப்போ ஃபயர் ஆகிடுச்சுன்னா அந்த எக்ஸிட் வழியாக நீங்கள் வெளியே வந்து எஸ்கேப் ஆகிடலாம். அப்படிங்கிறதுக்காக தான் சில பஸ்ஸஸில், முக்கியமாக ஸ்கூல் பஸ்ஸஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பஸ்ஸோடைய பேக் சைடு எக்ஸிட்டுக்குன்னு ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸிட்னா வெளியே வர வழி, என்ட்ரன்ஸ்னால் உள்ளே போகிறதுக்கான வே. நீங்கள் டூர் போகும்போதும் சரி, இல்லை ஏதாவது பார்க்கில் போய் ப்ளே பண்ணும்போதும் சரி, இல்லை பிளானட்டோரியம் போயிருந்தீங்க இல்லையா, அப்போ கூட என்ட்ரன்ஸ் டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்குவாங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட்னால் நீங்கள் உள்ள பிளானட்டோரியம்குள்ளே உங்களை அலோவ் பண்ணணுன்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ என்ட்ரன்ஸ்னால் உள்ளே போகிறதுக்கானது, எக்ஸிட்னால் வெளியே வர்றதுக்கான வே. ஓகேவா? ஃபிஃப்த் ஒன் இஸ் ஜென்டில், க்ரூயல். ஜென்டில், க்ரூயல். ஜென்டில்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது, க்ரூயல் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய டொமஸ்டிக் அனிமல்ஸ் எல்லாமே ஜென்டிலாக இருக்கும். நம்ம பெட் அனிமல்ஸாக இருக்கட்டும், டொமஸ்டிக் இருக்கட்டும், இது எல்லாமே ஜென்டிலாக இருக்கும். மெயினாக சொல்லணும் அப்படின்னா கவு வந்துட்டு ஜென்டிலான அனிமல், உங்களை ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் அது வந்துட்டு ஈக்குவல் டு காட், கோமாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் ஜென்டிலான அனிமல். அதுவே வைல்டு அனிமல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ரூயலாக இருக்கும். வைல்டு அனிமல்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப க்ரூயலாக இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லயன், டைகர், லெப்பர்ட், சீட்டா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூயலாக இருக்கும். ஓகேவா? ஸோ க்ரூயல்னால் ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறது, அதுதான். ஸோ ஜென்டில் அப்படின்னா சாஃப்டாக, கைண்டாக டீல் பண்ணுறது. க்ரூயல் அப்படின்னா ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறது. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு 5 ஆண்டனிம்ஸ். ஆண்டனிம்ஸ் இஸ் நத்திங் பட் ஆப்போசிட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ட். டிபெண்டன்ட், இன்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டிபெண்டன்ட். ஸோ டிபெண்டன்ட் அப்படின்னா ஒருத்தரை நம்பி, டிபெண்டன்ட்னா ஒருத்தரை நம்பியே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டில் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மம்மி டேடியை. உங்களுக்கான ஃபுட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, புக்ஸ் வாங்கி கொடுக்குறது, உங்களை படிக்க வைக்கிறது, எல்லாமே நீங்கள் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்கன்னா உங்களுடைய மம்மி டேடியை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க. அதுவே இண்டிபெண்டன்ட் அப்படின்னா யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் இண்டிபெண்டன்ட். யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் என்னது, இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் மம்மிட்டையோ டேடிட்டையோ தான் கேட்கணும். இப்போ இருக்கிற நீங்கள் யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக இருக்கிறதுனால, ஒருவேளை நீங்கள் பெரிய பையனாகவோ பெரிய பொண்ணாவோ ஆனதுக்கப்புறம் ஒரு ஜாபுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க, சேலரி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணுன்னா கூட நீங்கள் உங்களோட ஓன் மணியில் வாங்கிக்கலாம்.
அப்போது நீங்கள் இண்டிபெண்ட்டாக செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ டிபெண்ட்னா ஒருத்தரை நம்பியே இருக்கிறது, இண்டிபெண்ட்னா யாரையும் நம்பாமல் உங்களுடைய ஓன் விஷில் லிவ் பண்ணுறது. ஓகேவா? ஆனால் இந்த வேர்ல்டில் எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஓகேவா? யாராலையும் இண்டிபெண்ட்டாக இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஆல் ஆர் டிபெண்ட் வித் ஈச் அதர். ஒருத்தரை ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நாமளே பார்த்தோம் அப்படின்னா பிளான்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். பிளான்ஸு நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஹவு? எப்படி மிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேண்டான்னு சொல்கிற கார்பன் டை ஆக்சைடை பிளான்ஸ் எடுத்துக்குது. பிளான்ஸ் வேண்டாம் அப்படின்னு ப்ரீத் அவுட் பண்ணுற ஆக்சிஜனை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம 2 பேரும் டிபெண்ட்டாக தானே இருக்கோம். நம்ம இல்லைன்னா பிளான்ஸ் இல்லை, பிளான்ஸ் இல்லைன்னா நாம் இல்லை. அப்போ நாமளும் பிளான்ஸும் இல்லைன்னா டோட்டலாக இந்த ஏர்த்தே கிடையாது. ஏர்த்தில் லிவிங் பீயிங்ஸே இருக்காது. கரெக்டு தானே? ஸோ ஒருத்தரை ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். டிபெண்ட் அப்படின்னா நம்பி இருக்கிறது. வீட்டில் உங்கள் மம்மி டேடியை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஸ்கூலுக்கு வந்துட்டால் டீச்சர்ஸை டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க. ஓகேவா? ஸோ டிபெண்ட், இண்டிபெண்ட். 7th one, forget, remember. forget, remember. forget அப்படின்னா மறந்து போகிறது. forgetனா என்னது? மறந்து போகிறது. ரிமெம்பர்னால் ஞாபகம் வச்சுக்கிறது. ரிமெம்பர்னால் என்னது? ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகேவா? இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா 8 months லீவ் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த கொரோனா பீரியடில் 8 months வந்துட்டு ஸ்கூல் லீவில் இருக்கீங்க வீட்டில். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழையபடி டீச்சர்ஸ் கிட்ட இருக்க ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், ஒபீடியன்ஸாக இருக்கட்டும் எதுவுமே கிடையாது. வந்தால் குட் மார்னிங் சொல்கிறதில்ல, குட் ஈவினிங் சொல்கிறதில்ல, குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறதில்ல, மிஸ்ஸுங்கிற வேர்டே வாயில் வர்றதில்லை இல்லையா? எல்லாத்தையும் மறந்துட்டோம். ஹேண்ட் ரைட்டிங்கை சுத்தமாக சேஞ்ச் பண்ணிட்டோம், ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதத்தை சுத்தமாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாலேஜும் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. காஞ்சாச்சா கூட மறந்துட்டோம் எல்லாரும். அப்படி தானே? ஸோ அதுதான் ஃபர்கெட்னா மறந்து போகிறது, ரிமெம்பர்னா ஞாபகம் வச்சுக்கிறது. ஃபர்கெட்னா மறந்து போகிறது, ரிமெம்பர்னா ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஹெவி, லைட். ஹெவி, லைட். ஹெவினா ரொம்ப வெயிட்டாக இருக்கிறது. ஹெவினா என்னது? ரொம்ப வெயிட்டாக இருக்கிறது. லைட்னா வெயிட்டே இல்லாமல் இருக்கிறது. லைட்னா என்னது? வெயிட்டே இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய அயன் பால் இருக்குது, அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதுவே பீகாக்கோட ஃபெதர் இருக்குது, மயில் தோகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி இருக்கும்? லைட் வெயிட்டாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? லைட் வெயிட்டாக இருக்கும். ஓகேவா? இதை கூட திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, பீலிப்பை சாகாடும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா என்ன? மயில் தோகையை என்னதான் அது வெயிட்லெஸ்ஸாக இருந்தாலும் அதையே ஒரு மாட்டு வண்டி நிறைய நீங்கள் ஏற்றி ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா அந்த மயில் தொகையும் என்ன ஆகிடுமா? வெயிட்டாக தான் இருக்கும். கரெக்டு தானே? ஒரு மயில் தொகை வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஒரு மாட்டு வண்டி ஃபுல்லாக மயில் தொகையை அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக மயில் தொகை கூட என்ன தான் ஆகிடும்? வெயிட்டாக மாறிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ ஹெவினா வெயிட், லைட்னா வெயிட் இல்லாமல் இருக்கிறது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இன்க்ரீஸ், டிக்ரீஸ். இன்க்ரீஸ், டிக்ரீஸ். இன்க்ரீஸ் அப்படின்னா அதிகமாகிக்கிட்டே போகிறது, டிக்ரீஸ் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே போகிறது. இன்க்ரீஸ்னால் அதிகமாகிறது, டிக்ரீஸ்னால் குறைஞ்சிட்டே போகிறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு லீவ் விட்ட ஃபஸ்ட்டு மந்த்து, செகண்ட் மந்த்தெல்லாம் பார்த்தீங்க, மார்ச், ஏப்ரல், மேலெலாம் பார்த்தீங்கன்னா கொரோனாவால் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போனாங்க. டெய்லி இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் டெட் ஆனாங்க, நிறைய பேருக்கு கொரோனா அஃபெக்ட் ஆணுச்சு. அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போணுச்சு. அப்புறம் இப்போ ஒரு 2 months பேக்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்துச்சு. கொரோனாவால் அஃபெக்ட் ஆனவங்க கம்மி ஆகிட்டாங்க, இப்போ கொரோனாவுடைய அந்த பவர் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு, டிக்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அகைன் நியூவாக இன்னொரு வைரஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்க்ரீஸ்னால் அதிகமாகிக்கிட்டே போகிறது, டிக்ரீஸ்னால் குறைஞ்சிட்டே வர்றது. டிக்ரீஸ்னால் என்னது? குறைஞ்சிட்டே வர்றது. ஓகேவா? ஸோ பிபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க, சுகர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதிகமாகிறதுன்னு அர்த்தம். டிக்ரீஸ்னால் குறையிறது. ஸோ நம்ம பாடியில் சுகர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா டாக்டர் என்ன பண்ணுவாங்க? இன்சுலின் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷனை போடுவாங்க. இன்சுலின்னு ஒரு இன்ஜெக்ஷனை போடுவாங்க. கிராண்ட்பா கிராண்ட்மாட்டெல்லாம் கேட்டு பாருங்கள். அப்போ அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷனை போட்ட உடனேயே சுகரோட லெவல் டமால்னு டிக்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? டிக்ரீஸ்னால் அப்படியே குறைஞ்சு போயிடும். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ்னால் அதிகமாகிறது, டிக்ரீஸ்னால் குறையிறது. நெக்ஸ்ட் ஒன், ஜாயின், செப்பரேட். ஜாயின், செப்பரேட். ஜாயின் அப்படின்னா
ஒன்றா எல்லோரும் சேர்ந்து இருக்கிறது. செப்பரேட்னா தனித்தனியாக இருக்கிறது. ஓல்டன் டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலிஸே ஜாயிண்ட் ஃபேமிலிஸாக தான் இருந்தாங்க. தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா அப்படின்னு சொல்லிட்டு பிக் ஃபேமிலியாக, ஜாயிண்ட் ஃபேமிலியாக நிறைய ஜென்ரேஷன்ஸ் 3 to 4 ஜென்ரேஷன் சேர்ந்து லிவ் பண்ணாங்க. அது ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் ஆகி எல்லோரும் செப்பரேட்னா தனித்தனியாக இருந்து ஸ்மால் ஃபேமிலி ஆகிட்டாங்க. ஸ்மால் ஃபேமிலி இஸ் நத்திங் பட் நியூக்ளியர் ஃபேமிலியாக எல்லோரும் மாறிட்டாங்க. ஸ்மால் ஃபேமிலினாலும் நியூக்ளியர் ஃபேமிலினாலும் ஒரே மீனிங் தான். ஓகேவா? ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைங்க, இப்போவும் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிற பசங்க ரொம்ப 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 பிளெஸ்டு சைல்டுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்கள மாதிரி யாராலையும் லீவ் பண்ண முடியாது. பிகாஸ் தாத்தா சொல்லித்தர கதைகள், பாட்டி வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, பாட்டு சொல்லி கொடுக்குறது, நல்ல ஒபீடியன்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவாங்க, மாரல் ஸ்டோரிஸ் நிறைய சொல்லி தருவாங்க. மம்மி டேடி வீட்டில் இல்லைன்னா உங்களை அஃபெக்ஷனோட பார்த்துப்பாங்க. ஸோ மம்மி டேடி தாத்தா பாட்டியோட லிவ் பண்ணக்கூடிய ஃபேமிலி தான் ஆல்வேஸ் அ ஹாப்பி ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஜாயின் அப்படின்னா சேர்ந்து, செப்பரேட் அப்படின்னா தனித்தனியாக. செப்பரேட்னா என்னது? தனித்தனியாக. நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது கூட மிஸ் என்ன சொல்லுவோம்? செப்பரேட்டாக சிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ செப்பரேட்னா தனித்தனியாக. செப்பரேட்னா என்னது? தனித்தனியாக. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், லிவ் டை. லிவ்னா உயிரோடு இருக்கிறது, டைனா டெட் ஆயிடுறது. லிவ்னா உயிரோடு இருக்கிறது, டைனா டெட் ஆயிடுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 11 வரைக்கும் பார்த்துருக்கோம், இன்னும் இருக்குது. இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி. ஓகேவா? என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு பென்சிலும் எரேசரும் டயலாக் டிஸ்கஸ் பண்ணிக்கிச்சு. ஒரு பென்சிலும் ஒரு எரேசரும் டிஸ்கஸ் பண்ணிச்சு. பென்சில் வந்துட்டு வேகமாக ஓடி வந்து எரேசரை பார்த்து கேட்டுச்சான், ஹே ஃப்ரெண்ட் எரேசர், ஐம் சாரிப்பா அப்படின்னு சொன்னிச்சான். எரேசர் கிட்ட சாரி கேட்டுச்சு. உடனே எரேசர் சொன்னிச்சு, ஏன் திடீர்னு வந்து என்கிட்ட சாரி கேட்குற, என்னாச்சு உனக்கு, நீ எந்த தப்பும் செய்யலையே, ஏன் சாரி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு எரேசர் கேட்டுச்சான். உடனே பென்சில் என்ன ரிப்ளை பண்ணுச்சுன்னா, இல்லை நான் செய்கிற தப்பு எல்லாத்துக்கும் என்னை கரெக்ட் பண்ணுறது நீ தான். நான் ஏதாவது தப்பாக எழுதிட்டேன்னா இல்லை நான் தப்பாக செஞ்சிட்டேன்னா உடனே நீ தான் வந்து என்ன பண்ணுற, என்னோடய தப்பை எரேஸ் பண்ணி அழைச்சி சரி பண்ணுற. அப்படி எரேஸ் பண்ணி அழைச்சி சரி பண்ணும்போது உன்னுடைய சைஸ் வந்து குட்டியாகிட்டே போகுது. உன்னுடைய சைஸ் என்ன ஆகுது? குட்டியாகிட்டே போகுது. நான் பண்ணுற தப்புக்கெல்லாம் நீ வந்துட்டு என்னை சரி பண்ணிவிட்டு உன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுற. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை மன்னிச்சிடு, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் சொல்லுது. உடனே எரேசர் என்ன சொல்லுதுன்னா, காட் வந்து என்னை க்ரியேட் பண்ணதே உன்னோட தப்பை சரி செய்கிறதுக்காக தான். பென்சில் பண்ணுற தப்பை சரி செய்கிறது தான் எரேசருடைய வேலை இல்லையா? அதை தான் எரேசர் அழகாக சொல்லுது. காட் என்னை க்ரியேட் பண்ணதே, காடுன்னு கூட இல்லை, ஏன்னா எரேசர் வந்து மேன்மேட் திங்ஸ், ஆர்டிஃபிஷியல் திங்ஸ். ஓகேவா? ஸோ மேன் என்னை க்ரியேட் பண்ணதே எதுக்காகன்னா, நீ செய்கிற தப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் எரேஸ் பண்ணி மாற்றுறதுக்காகவும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, க்ரியேட்டே பண்ணியிருக்காங்க. அதனால் நீ வந்துட்டு என்ன பண்ணாத, கஷ்டப்படாத. எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்துட்டு லிவ் பண்ணும்போதே ஒருத்தருடைய தப்பை சரி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது ஐ எம் ஃபீல் வெரி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது, எரேசர் சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த ஓகே ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் சொல்லிட்டு போயிடுது. ஸோ இது ஒரு குட்டி ஸ்டோரி தான். இதுலேருந்து மாரல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மாரலே நம்ம கற்றுக்கலாம். இப்போ இந்த பென்சில் எரேசர் பேசுனுச்சு இல்லையா, இதே மாதிரியே தான் இந்த பென்சில் தான் நீங்கள் சில்ட்ரன், இந்த எரேசர் தான் நம்மளுடைய டேடி மம்மி. ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோ தான் தப்பு செஞ்சுட்டே இருந்தாலும் உன்னுடைய டேடி மம்மி தான் எரேசர் மாதிரி இருந்து நீங்கள் செய்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, எரேஸ் பண்ணி உங்களை நல்லவங்களாக மாற்றிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனால் அவங்க வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறாங்க. எரேசர் எப்படி அதோட சைஸில் சின்னதாகி கடைசியில் இல்லாமலே போயிடும். சின்னதாகிடுச்சுனோன்னா என்ன ஆகும், குட்டி எரேசர் ஆகிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவோம் இல்லையா? அதோட யூசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எரேசர் என்ன பண்ணிவிடுவோம், தூக்கி போட்டுருவோம் இல்லையா? அதே மாதிரியே தான் நம்மளுடைய பேரண்ட்ஸ் நமக்காக தான் இருக்காங்க. நம்ம செய்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறவங்க அவங்க தான், எரேசர் மாதிரி. ஆனால்
பேரண்ட்ஸ் வந்துட்டு ஓல்டு ஆகிட்டாலோ இல்லை வயசானதுக்கப்புறமோ நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அந்த எரேசரை கண்டுக்காத மாதிரி தூக்கி எரிஞ்சிடறோம். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஓகேவா? நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு மிஸ்ஸுக்கு நிறையவே ஹோப் இருக்குது. ஓகேவா? ஓகேடா. 12th ஒன், நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல். இப்போ கூட மிஸ்ஸு சொன்னேன், காட் க்ரியேட் பண்ண திங்ஸ் எல்லாமே நேச்சுரல் திங்ஸ். மேன் நாம் க்ரியேட் பண்ண திங்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் திங்ஸ். ஓகேவா? காட் க்ரியேட் பண்ணது எல்லாமே நேச்சுரல், நாம் க்ரியேட் பண்ணது எல்லாமே ஆர்டிஃபிஷியல். ஆர்டிஃபிஷியலுக்கு நல்ல ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, ARTIFICIAL, ஆர்டிஃபிஷியல். ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்ஸ், ஓஷன்ஸ், ஹிமாலயாஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோலார் ஃபேமிலி, இது எல்லாமே நேச்சுரல். ட்ரெஸ்ஸு, மணி, ஓகேவா, பென்சில், எரேசர், பென்னு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல், நம்ம மேட் பண்ணது. ஸோ காட் மேட் திங்ஸாக இருந்தால் நேச்சுரல், மேன்மேட் திங்ஸாக இருந்தால் ஆர்டிஃபிஷியல். நெக்ஸ்ட் ஒன், ஆர்டர் டிஸார்டர். ஆர்டர் டிஸார்டர். ஆர்டர்னால் கரெக்டாக ஆர்டராக வரிசையாக வைக்கிறது. உங்களுடைய ஸ்கூல் பேக்கில் ஒரு ஜிப்பில் வந்துட்டு நோட்ஸ் எல்லாத்தையும் ஆர்டராக வச்சுக்கணும், பேக் ஜிப்பில் வந்துட்டு புக்ஸ் எல்லாத்தையும் ஆர்டராக வச்சுக்கணும், வீட்டில் ஷெல்ஃபில் நீட்டாக அடுக்கி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி ஆர்டராக இருக்கணும். டிஸார்டராக இருந்துச்சுன்னா மறுநாள் ஸ்கூலுக்கு வரும்போது ஹோம்ஒர்க் நோட்டை வீட்டில் வச்சுட்டேன் மிஸ், அசைன்மெண்ட் நோட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் மிஸ், டெஸ்ட் நோட் எடுத்துகிட்டு வரல மிஸ், மம்மிக்கிட்ட சைன் வாங்கலை மிஸ் அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்லுவேன் இல்லையா? ஸோ ஆர்டராக இருக்கணும், டிஸார்டராக இருக்கக்கூடாது. ஆர்டர்னால் கரெக்டாக இருக்கிறது, டிஸார்டர்னால் ஆர்டர் இல்லாமல் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும். நெகட்டிவ் அப்படின்னா இல்லை என்னால் முடியாது, நீ எல்லாம் எங்கே செய்ய போகிற, நீ எல்லாம் ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுவியா அப்படின்னு எதுவுமே நம்மளாலலாம் செய்ய முடியாது, நம்மளாம் எங்கே ஃபஸ்ட் மார்க் வாங்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறது தான் நெகட்டிவ். ஓகேவா? எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும், நெகட்டிவாக திங்க் பண்ண கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு மிஸ்ஸு சொன்ன ஸ்டோரியிலேருந்தே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், நம்மளாலலாம் எங்கே முடிய போகுது, நம்மலாம் எங்கே கிங் ஆக போகிறோம் அப்படின்னு நெப்போலியன் நினச்சிருந்தாருன்னா ஃப்ரான்ஸோட கிங்காக மாறி இருக்க முடியாது. அவரோட பாசிட்டிவ் தாட்ஸ், அவர் என்னால் முடியும், ஐ கேன் டூ இட்னு நினச்சதுனால தான் he became a king of France. ஃப்ரான்ஸை ரூல் பண்ணுற லெவலுக்கு அவரால் வர முடிஞ்சுது. ஸோ எப்போவுமே பாசிட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கணும், நெகட்டிவ் தாட்ஸு இருக்கவே கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ரியல் ஃபால்ஸ். ரியல் ஃபால்ஸ். இது ரொம்ப ஈஸி. ரியல்னா உண்மை, ஃபால்ஸ்னால் பொய். நீங்கள் எழுதுவீங்க இல்லையா, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருப்போம்ல, சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டுனா ட்ரூ, ஃபால்ஸ் தப்புனா ஃபால்ஸ்ன்னு எழுதுவோம். ஸோ உண்மை பொய் அப்படின்னு வச்சுக்கலாம், கரெக்ட் ரைட் ராங் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ரியல்னா கரெக்டுன்னு அர்த்தம், ஃபால்ஸ்னா தப்பு ராங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், சைலண்ட் நாய்ஸி. சைலண்ட் நாய்ஸி. ஸோ சைலண்ட்னா ரொம்ப அமைதியாக இருக்கிறது, நாய்ஸினா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு ஒரு ப்ராவர்ப் கூட சொல்லுவாங்க, எம்டி வெசல்ஸ் மேக் மச் நாய்ஸ். மைண்டில் ஒன்றுமே இல்லாத பசங்க தான் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, பக்கத்தில் இருக்க பசங்களோட குவாரல் பண்ணிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, சத்தம் போட்டுக்கிட்டு நாய்ஸியாக இருப்பாங்க. அதுவே படிக்கணும் எழுதணும் மிஸ் டெஸ்ட்டு கொடுத்துருவாங்க, ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு மைண்டு ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிற குழந்தை சைலண்ட்டாக தான் இருக்கும். எப்படி இருக்கும்? சைலண்ட்டாக அது வேலையை பார்த்துட்ருக்கும். ஓகேவா? ஸோ சைலண்ட்னா அமைதி, நாய்ஸினா சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறது. சின்சானில் கூட வரும்ல, அமைதி அமைதி அமைதியோ அமைதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ சைலண்ட்னா அமைதியாக இருக்கிறது, நாய்ஸ்னால் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், திக் தின். திக் தின். திக்னா ரொம்ப குண்டாக ஃபேட்டாக இருக்கிறது, தின்னா ரொம்ப லீனாக இருக்கிறது. தின்னா என்னது? ரொம்ப லீனாக இருக்கிறது. நீங்கள் எல்கேஜி ரைம்ஸில் படிச்சிருப்பீங்க, டிங் டாங் பெல் புஷஸ் இன் த வெல், who put her in, little Tommy thin, who pulled her out, little Tommy stout அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? அதாவது அந்த கேட்டு உள்ளே உழுகும்போது தின்னாக இருந்துச்சான், வெளியில் எடுக்கும்போது ரொம்ப திக்காக ஃபேட்டாக மாறிடுச்சான். ஏன்னா வாட்டருக்குள்ளே எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் ரொம்ப நேரம் இருந்தாலும் அது ஃபேட் ஆகிடும். ஓகேவா? தண்ணியில் ஊறி ஃபேட் ஆகிடும், அதுதான். ஸோ திக்குனா குண்டாக இருக்கிறது, தின்னுனா லீனாக இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், யூனிட்டி டைவர்சிட்டி. யுனைட்டி டைவர்சிட்டி எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். யூனிட்டினா ஒன்றா,
யூனிட்டினா என்னது? ஒன்றா இருக்கிறது. ஓகேவா? டைவர்சிட்டினா வேறு வேறு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறது. ஓகேவா? நம்மளோட இந்தியாவையே யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் டிஃப்ரெண்ட்டான ரிலீஜியன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான பீப்புள் இருக்கும், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் ஸ்பீக் பண்ணுற பீப்புள் இருக்கும். ஆனால் நம்ம எல்லாரும் இண்டியன்ஸ். ஆல் ஆர் இண்டியன்ஸ். நம்ம எல்லாருமே இண்டியன்ஸ் தான். ஓகேவா? நீ தமிழ் பேசலாம், மராத்தி பேசலாம், ஹிந்தி பேசலாம், ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம். ஆனால் வி ஆர் ஆல் இண்டியன்ஸ். யுனைட்டினா ஒற்றுமை. யுனைட்டினா என்னது? ஒற்றுமை. டைவர்சிட்டினா வேறு வேறையாக இருந்தாலும் நாம் எல்லாம் ஒன்று தான். ஸோ யுனைட்டினா ஒன்று, டைவர்சிட்டினா வேறு வேறு, டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? டைவர்சிட்டி நல்ல ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கேர்ஃபுல், கேர்லெஸ். கேர்ஃபுல்னால் ரொம்ப கவனமாக இருக்கிறது. கேர்லெஸ் அப்படின்னா கவனம் இல்லாமல் இருக்கிறது. உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் நீங்கள் மார்க்கு குறையிறதே டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக்கால தான். இ போட வேண்டிய இடத்துல ஏ போடுவான், எஸ் போட வேண்டிய இடத்துல என்னு போடுவான். ஸோ இதுதான் கேர்லெஸ் மிஸ்டேக். ஸோ ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது, பைக் ரைட் பண்ணிட்டு போகும்போது கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. மொபைல் பேசிட்டு, ஹெல்மெட் வியர் பண்ணாமல், ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இப்படிலாம் கேர்லெஸ்ஸாக இருந்தோன்னா ஆக்சிடெண்ட் கண்டிப்பாக நடந்துடும். ஸோ கேர்ஃபுல்லாக போகணும். ரோட்டில் போகும்போது எப்படி போகணும்? கேர்ஃபுல்லாக போகணும். எக்ஸாம் ரைட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணணும். ஓகேவா? கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் ப்ளசண்ட், அன்ப்ளசண்ட். ப்ளசண்ட்னா குட்டாக இருக்கிறது, அன்ப்ளசண்ட்னா பேடாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ்மின், ரோஸ், சென்ட், பெர்ஃப்யூம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளசண்ட் ஸ்மெல்லாக இருக்கும். அன்ப்ளசண்ட் ஸ்மெல் அப்படின்னா பேட் ஸ்மெல்லுன்னு அர்த்தம். அன்ப்ளசண்ட் ஸ்மெல்னால் என்னது? பேட் ஸ்மெல்லுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இடத்துல மிஸ்ஸஸ் ஸ்மெல்லை மட்டும் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ளசண்ட்னா குட்டாக இருக்கிறது, அன்ப்ளசண்ட்னா பேடாக இருக்கிறது. குட் பேட் அப்படின்னு சொல்லலாம். ஒன்லி 20 தான். 20 ஆண்டனிம்ஸ் தான், ஆப்போசிட்ஸ் தான். ஸோ ஸ்பெல்லிங் நல்லா படிச்சுக்கோங்க. ரைட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் மிஸ் கிட்ட கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.